முத்துவையே கேள்வி கேட்டு அண்ணாமலைட்ட வந்து சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னாடி செஞ்சுட்டு இருப்பாங்க மீனா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பம்முன்னு பம்முறாங்க. அப்படியே வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் கண்ணீரை வச்சு கண்ணில் வச்சுக்கிட்டு யார் என்ன பேசினாலும் திருப்பி ஒழுங்கான ஒரு பதிலடியை கொடுக்க முடியாமல் திருப்பி இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு சமைச்சு போடுறேன், கால் அமைக்க விட்றேன், கை அமைக்க விட்றேன்னு அவங்க சுற்றிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சமாச்சும் அவங்க மாறினா நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்துமே. இப்போ இந்த கதையில் திருப்பி திருப்பி லூப் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து ரூம் விவகாரம். பாண்டியன் ஷோ சீசன் 1 மாதிரி வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லைங்கிற ஒரு விவகாரமும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அவமானத்துக்கு மேலே அவமானமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து இன்னொரு தடவை ரோகிணி வந்து ரூம் தரத்துக்குலாம் அவ்வளோ பேச்சு பேசிட்டு எனக்கு சமைச்சிட்டா, எனக்கு ஏதாச்சும் வந்து அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான்னு சொல்லி சொன்னால் பலரும் விட்டு உனக்கே நான் செய்யணும், இந்த பார் இன்னொரு தடவை என்கிட்ட வேலை சொல்கிற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக மீனா பேசி ஆகணும். மீனா பேசாமலே இருக்கிறது நல்லா இல்லைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது?